இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டாரு, கல்வாரி சிலுவையில எல்லாத்தையுமே ஆயத்தமாக்கினார். எனக்கு ஏன் ஆயத்தமாக்கினதுன்னா வராம இருக்குது, ஆயத்தமாக்கினது வரப்போகுது. ஆனா அதை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த பிரச்சனையின் மூலமாய், இந்த சூழ்நிலையின் மூலமாய் ஆயத்தமாக்கினதை நாம் சுதந்திரிப்பதற்கு தேவன் இது அடையாளமாக நம்முடைய வாழ்க்கையிலே காட்டுகிறார். ஆகவே பிரச்சனை நடக்கும் போது இஸ்ரவேல் மக்கள் மாதிரி என்ன பண்ணாதீங்க, புலம்பாதீங்க. புலம்பி புலம்பி அதை என்ன பண்ணிடாதீங்க, விட்டுடாதீங்க. ஆனால் இந்த விசுவாச வாழ்க்கையில வாழும் பொழுது சில நேரத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம், அறிவில்லாம நம்ம இருக்கிறோம். புத்தி இல்லாம இருக்கும்போது தேவன் நம்மளை ப்ரிப்பேர் பண்றாரு. பாவத்துல வாழும் போது, தவறான பாவ சுபாவத்துல நம்ம மாட்டிக்கும் போது, ஒரு விசுவாசம் இல்லாத போது தேவன் நம்மளை ப்ரிப்பேர் பண்றாரு. தேவனை தேடாத இருதயம் உலகெல்லாம் நம்ம இருக்கும்போது தேவன் நம்மளை ப்ரிப்பேர் பண்றாரு. நம்ம மந்தமான சூழ்நிலையில, மந்தமான மனசு இருக்கும்போது, அறியாமையில நம்ம எழுந்திருக்கும் போது, இந்த அறியாமை விலக்கி போடுவதற்காக தேவன் நம்மளை ப்ரிப்பேர் பண்றாரு. செப வாழ்க்கை இல்லாத போது, வேத அறிவு இல்லாத போது, வேத அறிவை கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மை ப்ரிப்பேர் பண்றாரு. தேவன் நம்மை மகிமைப்படுத்தாவிட்டால் நாம் அவருக்கு மகிமையை கொண்டு வர முடியாது. ஆகவே அவருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்மை அழைத்து நம்மை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்ப உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் தேவன் பரலோக ராஜ்யத்துல வாழும்படியாக மாத்திரம் தேவன் நம்மை அழைக்கவில்லை. நோயாளியை ஏன் சுகமாக்குறோம்? நோயாளிய மருந்து மாத்திரை போட்டு ஏன் சுகமாக்குறோம்? சீக்கிரமா செத்து போறதுக்குல, ரொம்ப நாள் உயிரோட வாழ்றதுக்கு, நல்லா சாப்பிட்றதுக்கு தான் என்ன பண்ணணும், நோயாளியை குணப்படுத்துறோம். மாத்திரை மருந்து சாப்பிடுறாங்க. கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையை கட்டவிழ்த்த பின்னாடி என்ன பண்ணணும், ஆகாரத்தை கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்தது எதற்காக? வெறும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக மாத்திரம் அல்ல, இந்த உலகத்திலே நாம் மகிமைப்படுவதற்காகவும் நாம் மகிமையை கொள்வதற்காகவும் தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கினார். கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்தார். நம்முடைய பாவங்களை எல்லாம் இயேசு மன்னித்தார். நம்முடைய வியாதிகளை எல்லாம் இயேசு சுமந்தார். நாம் கஷ்டப்படுவதற்காகவோ, கண்ணீர் வடிக்கிறதுக்காகவோ, வேதனையில வாழ்வதற்காகவோ, பிரச்சனையில வாழ்வதற்காகவோ இயேசு கல்வாரி சிலுவையிலே மரிக்கவில்லை. இந்த உலகத்திலே நாம் வெற்றியாளர்களாய் வாழும்படியாக, மகிமையை கொண்டு வருவதற்காகவே, தேவனுக்கு மகிமை கொண்டு வருவதற்காகவே தேவன் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கினார். பிரச்சனை எப்படி பார்க்கணும்? பிரச்சனையா பார்க்க கூடாது. பிரச்சனைகளையும், தோல்விகளையும், நிராகரிப்பையும், கைவிடப்படுவதிலையும், க்ளோஸ் பண்ணின டோரையும் நம்ம எப்படி பார்க்கணும்னா, காட் தேவன் நம்மை நல்ல ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். தேவன் தகுதி உள்ளவர்களை அழைக்கிறவர் அல்ல, அவர் அழைத்தவரை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறார். தேவன் திறமை உள்ளவர்களை தேவன் அழைக்கவில்லை. தேவன் எவர்களை அழைத்தாரோ அவர்களையே தேவன் பயன்படுத்துகிறவரா இருக்கிறார். நான் எடுக்கக்கூடிய தலைப்பு, தேவன் ஆயத்தமாக்கினவர்களை சுதந்திரிக்கும்படியாக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். God prepare us. God prepare us. நிறைய நேரத்துல நாம் சில சூழ்நிலைகளில், சில நேரங்களில் நாம் கைவிடப்பட்ட மாதிரி தெரியலாம். மனிதர்களாலே நிராகரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் இருக்கலாம், அல்லது நாம் தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி இருக்கலாம். மனுஷங்களால ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். யாருமே உங்களை மதிக்காத மாதிரி, கண்டுக்காத மாதிரி இருக்கலாம். டோர் க்ளோஸ் ஆன மாதிரி உங்களுக்கு இருக்கலாம். சில நேரத்துல மணி ப்ராப்ளம் உங்களுக்கு வரலாம். மனதுல சில கஷ்டம், சில வேதனை, ஒரு மாதிரி சூழ்நிலைகள் நமக்கு இருக்கும்போது, இதெல்லாம் நார்மலா எல்லா மனிதனுக்குமே வருகிறது தான். ஆனால் தேவன் யாருக்கு தம்முடைய திட்டத்தை கொடுத்திருக்கிறாரோ, யாரை தேவன் அழைத்தாரோ அவர்களை இந்த பிரச்சனையின் மூலமாக, இந்த சூழ்நிலையின் மூலமாக, இந்த கைவிடப்பட்ட பிரச்சனையின் மூலமாக தேவன் நம்மை
பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு இதன் மூலமாக நம்மை தேவன் ப்ரிப்பேர் பண்ணுகிறார். இதன் மூலமாய் தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தமாக்கினவைகளை சுதந்தரிப்பதற்கு தேவன் நம்மை பண்ணுகிறார். 8 விதமாக பைபிள்ல பாத்தீங்கன்னா தேவனுடைய ஜனங்களை ஆண்டவர் பண்ணாரு. ஆண்டவர் கானான் தேசத்தை ஆயத்தமாக்கின போது தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் வனாந்தரத்திலே 40 வருஷம் அவர்களை ப்ரிப்பேர் பண்ணி அதை சுதந்தரிக்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். அதே மாதிரி மோசேவை ஆண்டவர் பயன்படுத்தினார். மோசேவை ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு முன்பாக 40 வருஷம் மோசேவை தனிமைப்படுத்தின பின்பாக மோசேவை ஆண்டவர் தாம் இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது இஸ்ரவேல் மக்களை நடத்துவதற்காக தேவன் மோசேவை 40 வருஷம் தனிமைப்படுத்தி ஆண்டவர் பயன்படுத்தினார். இப்படி 8 வகையான ப்ரிப்பரேஷனை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னென்ன ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொன்னா, எந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை தயார் செய்யறாரு அப்படின்னு சொன்னா, வில்டர்னஸ் ப்ரிப்பரேஷன், வனாந்தரத்திலே ஆண்டவர் நம்மை தயார் செய்கிறார். வனாந்தரம் அப்படின்னா தனிமைப்படுத்தி ஆண்டவர் நம்மை பண்றாரு. ரிஃபைனிங் ப்ரிப்பரேஷன், ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார், நம்மளை ப்ரிப்பேர் பண்றாரு. அப்புறம் அடைக்கப்பட்ட கதவுகள் மூலமாக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அப்புறமா காத்திருக்க செய்து ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அப்புறமா ப்ரூனிங் சில சுபாவங்கள் நம்ம இடத்துல ஒட்டிட்டு இருக்கும் பாருங்க. இந்த கோல்டு ஜொலிக்கும் போது, ஜொலிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கோல்டுல ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதனால அது சரியான விதத்துல அது மின்னாது. அப்ப பாத்தீங்கன்னா அதை பிரிச்சு எடுப்பாங்க. ப்ரூனிங்னா இன்னொன்னு சொல்லலாம், மரத்தை மரம் வளருது, நல்ல வளர்ச்சி அடையணும்னா அது தேவையில்லாத கிளைகளை வெட்டும் பொழுது அது சரியான விதத்துல வளர்ச்சி அடையுது. அந்த மாதிரி ப்ரூனிங் ப்ரிப்பரேஷன். அப்புறம் மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன், மனதுல பாத்தீங்கன்னா நிறைய போராட்டம், நிறைய யோசிக்கிறது, தேவையில்லாத பாவ சுபாவங்கள், பழைய காரியத்தை குறித்து யோசிப்பது, இருதயத்துல காயம் இருக்கிறது, சில காரியத்தை மறக்க முடியாம இருதயத்துல சஞ்சலிக்கிறது, இதெல்லாம் மனசை ஆயத்தப்படுத்துகிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா மென்டல் ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன் பண்றாரு. அப்புறமா ஸ்கில் பேஸ்ட் ப்ரிப்பரேஷன், அப்புறம் ஸ்பிரிச்சுவல் இன்டிமேசி ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 8 வகையான ப்ரிப்பரேஷன் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஸோ இந்த 8 வகையான ப்ரிப்பரேஷனை குறித்து நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மெசேஜினுடைய இன்ட்ரோடக்ஷனை நான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ அதனால கூர்ந்து கவனியுங்கள். தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏனால் நம் பிரச்சனை வருகிற போது அந்த பிரச்சனைகளை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் முக்கியம். மழை வருது, விவசாயி மழை வரும்போது எப்படி பாக்குறான் அப்படின்னா, இன்னைக்கு நல்ல மழை வந்துருச்சு, என் காட்டுல நான் விவசாயம் பண்ணிருக்கிறேன், நல்ல செழுமையான ஃபார்மிங் வரப்போகுது, நல்ல அறுவடை வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறான். அதே மாதிரி வெட்டிங் பிளான் பண்றவன், கல்யாணத்தை ஆர்கனைஸ் பண்றவன் என்ன நினைக்கிறான், ஐயோ மழை வந்துருச்சு, இன்னைக்கு ப்ரோக்ராம் தடைப்பட்டுடுமே, ப்ரோக்ராம் நடக்காதே அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் பாக்குறான். குழந்தைங்க மலையை எப்படி பாக்குறாங்கன்னா, இன்னைக்கு மழை வரப்போது, நம்ம மலையில போய் ஜாலியா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பாக்கலாம் அப்படின்னு யோசிக்குது. ஆனா பெத்தவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஐயோ மழை வந்துருச்சு, என் குழந்தை போய் விளையாண்டுச்சுன்னா நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவு பண்ணுமே, சளி பிடிச்சுக்குமே, காய்ச்சல் வந்துருமே. அப்படி என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஒரு காரியத்தை 4 வகையான மக்கள் 4 வகையாக பார்க்கிறார்கள். அது போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரலாம். இந்த நிராகரிப்பு மனுஷர்களாலே நிராகரிக்கப்படலாம். நாம் எதிர்பார்த்த கதவுகள் அடைக்கப்பட்ட மாதிரி தெரியலாம். ஆனால் நம்ம ஜெபம் பண்ணி அந்த காரியத்துக்கு ரொம்ப நாள் காத்திருக்கிறோம். ஏன் ஆண்டவர் டிலே பண்றாரு, ஏன் என் ஜெபத்துக்கு பதில் வரல, ஏன் இன்னும் நம்ம காத்திருக்கிறோம், ஏன் இன்னும் நடக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்கலாம். நம்ம செய்யற காரியங்கள் சில நேரத்துல வாய்க்காம போகலாம். போற பக்கம் எல்லாம் தோல்வி நமக்கு உண்டா இருக்கிறது. இப்படி பல காரியங்கள் நெகட்டிவான நம்முடைய காரியம் நடக்கும்போது சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, தேவன் மேல கோபத்தை உண்டு பண்ணிக்கிறாங்க. தேவன் எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாரு, என்னை காத்திருக்க செய்யறாரு, தேவன் எனக்கு நன்மை செய்ய மாட்டேங்கிறாரு, இன்னும் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாம இருக்குது, அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஆண்டவர் ஒண்ணுமே கண்டுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி தேவன் மேல கோச்சுக்கலாம். இல்லைன்னா
நான் மட்டும்தான் பிரச்சனையில மாட்டிக்கிறேன், எந்த ஆண்டவர் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். விசுவாசம் இல்லாம போயிடலாம், நம்பிக்கை இல்லாத மாதிரி போயிடலாம். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ற வாழ்க்கையை விட்டுடுவாங்க, பைபிள் படிக்கிற வாழ்க்கையை விட்டுடுவாங்க. ஒரு விரக்தி பாத்தீங்கன்னா மனசுல உண்டாகும். ஆனால் நாம் பிரச்சனைகளை இப்படி பார்க்க கூடாது. ஐயோ நான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேனே, எனக்கு ரொம்ப உபத்திரம் வந்துருச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு, யாரும் என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் என்ன கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, மக்கள் எல்லாம் என்ன கைவிட்டாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம கூடயே இருப்பாங்க, நமக்கு உதவி செய்வாங்க, ஆனா என்ன செஞ்சிருவாங்க, நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. இதெல்லாம் எதுக்கான அடையாளம் அப்படின்னா, காட் உங்களை பண்ணுகிறார். தேவன் உங்களுக்கு ஏற்கனவே எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். அந்த ஆயத்தமாக்கினதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் தேவன். எதன் மூலமாக தேவன் ஆயத்தப்படுத்துகிறார்? இந்த பிரச்சனைகளின் மூலமாக தேவன் நம்மை பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கி விட்டு, ஒரு கல்யாணத்துல சாப்பாட்டெல்லாம் ஆயத்தமாக்கி வைத்துட்டு கல்யாணத்துக்கு ஆளுங்க வராம போயிட்டா ப்ரிப்பேர் பண்ண எல்லா சாப்பாடும் வீணா மாறிடும். அது மாதிரி தேவன் நமக்கு ஆயத்தமாக்கின பெரிய ஆசீர்வாதத்தை, பெரிய சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அறிவில்லாமல் இருக்கிற போது, புத்தி இல்லாமல் இருக்கிற போது, அதை குறித்ததான ஒரு தெளிவான எண்ணங்கள் நமக்கு இல்லாத போது தேவன் நம்மை தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு, தேவன் ஆயத்தமாக்கினதை சுதந்திரிக்கிறதுக்கு இப்படி சூழ்நிலைகளின் மூலமாக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார், நம்மை பண்ணுகிறார். பிரச்சனை எப்படி பார்க்கணும்? பிரச்சனையா பார்க்க கூடாது. பிரச்சனைகளையும் தோல்விகளையும் நிராகரிப்பையும் கைவிடப்படுவதிலையும் க்ளோஸ் பண்ணின டோரையும் நம்ம எப்படி பார்க்கணும்னா, காட் தேவன் நம்மை நல்ல ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். நம்முடைய பார்வை தான் ரொம்ப முக்கியம். நீங்க எப்படி பாக்குறீங்க? வேதாகமம் சொல்லுகிறது, உன் கண்ணு நல்லா இருந்துச்சுன்னா உன் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும். உன் கண்ணு நல்லா இல்லைன்னா உன்னுடைய சரீரம் ஆரோக்கியமா இருக்காது என்று வேதாகமம் சொல்லுகிறது. அப்போ உங்களுடைய பார்வை சரியான விதத்துல இருந்துச்சுன்னா நீங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளாக பிரவேசிப்பீர்கள். தேவன் உங்களுக்கு ஆயத்தமாக்கின ஆசீர்வாதத்துக்குள்ளாக பிரவேசிப்பீங்க. உங்களுடைய பார்வை சரியில்லாம இருந்துச்சுன்னா நீங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து படிக்கலாம். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவளை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பைபிள் சொல்லுது பாருங்க, நீதிமானுக்கு தேவன் எவர்களிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. தேவன் நம்மளிடத்திலே அன்பு கூறுகிறார், தேவன் நம்மை நேசிக்கிறார். அப்ப என்ன சொல்லுது வசனம்? அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். மனிதர்கள் நாம் கைவிட்டாலும் நாம் கைவிடப்பட போகிறது இல்லை. ஏனால் தேவன் நம்முடைய கரங்களை பிடித்திருக்கிறார். நாம் நம்பின கதவுகள் மூடினாலும் தேவனுடைய கதவு ஒரு நாளும் மூடி போக போறதில்லை. ஒரு கதவு மூடினால் தேவன் நமக்காக 1000 கதவுகளை திறக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். மனிதர்கள் உங்களை கைவிட்டாலும் தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிட போறது இல்லை. மனிதர்கள் நம்மை நிராகரித்தாலும் தேவன் ஒரு நாளும் நம்மை நிராகரிக்க போறதில்லை. ஆகவே தேவன் எவர்களிடத்திலே அன்பு கூறுகிறாரோ அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்தாலும், தோல்வி வந்தாலும், நெகட்டிவான சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
ப்ராப்ளத்தை ப்ராப்ளமா பார்க்காதீங்க, பிரச்சனையா பார்க்காதீங்க, தோல்வியா பார்க்காதீங்க. காட் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு முன்பாக தேவன் நிறைய காரியத்தை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். அதற்கு நேராக தேவன் உங்களை திருப்புகிறார். God is good all the time. God is good. தேவன் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார், எப்பொழுதும் நல்லவராயிருக்கிறார். எப்பொழுதும் நல்லவராயிருக்கிறார். என் பிரச்சனையிலும் ஆண்டவர் நல்லவராதான் இருக்கிறாரு. என் சந்தோஷத்திலையும் ஆண்டவர் நல்லவராதான் இருக்கிறாரு. என் துக்கத்திலையும் ஆண்டவர் நல்லவராதான் இருக்கிறாரு. God is good all the time. God is good. Hallelujah. தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தேவன் நாம் முன்னாடியே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நம்ம அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் தெரிந்து கொண்டார். உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க பிறந்த பின்னாடி தான் நீங்க ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்ன பேரு அப்படிலாம் என்ன செய்யறாங்க, தீர்மானம் செய்யறாங்க. ஒரு குழந்தை பிறந்த பின்னாடிதான் பெண் பிள்ளைக்கு பெண் பேர் வைக்கிறாங்க, ஆண் பிள்ளைக்கு ஆண் பேர் வைக்கிறாங்க. என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு பெற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்குவதற்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எவர்களை தெரிந்து கொண்டாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கினார். எவர்களை நீதிமானாக்கினாரோ மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்ப பிரியமானவர்களே, நாம் மகிமைக்காகவே தேவன் நம்மை அழைத்தார். தேவன் நம்மை மகிமைப்படுத்துவதற்காகவே, நாம் மகிமையிலே வாழ்வதற்காகவே, நாம் அவருக்கு மகிமையை கொண்டுவதற்காகவே தேவன் நம்மை அழைத்தார். தேவன் நம்மை மகிமைப்படுத்தினால்தான் நாம் அவருக்கு மகிமையை கொண்டு வர முடியும். தேவன் நம்மை மகிமைப்படுத்தாவிட்டால் நாம் அவருக்கு மகிமையை கொண்டு வர முடியாது. ஆகவே அவருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்மை அழைத்து நம்மை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாம் கஷ்டத்திலே வாழ்வதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. கண்ணீரில் வாழ்வதற்காக அழைக்கவில்லை. தோல்வி அடைவதற்காக அழைக்கவில்லை. கைவிட சூழ்நிலையிலே நம்பிக்கையாய் வாழும்படியாக தேவன் நம்மை அழைக்கவில்லை. நாம் சந்தோஷமாய் வாழ்வதற்காகவே தேவன் நம்மை அழைத்தார். நாம் விடுதலையோடு கூட வாழ்வதற்காகவே தேவன் நம்மை அழைத்தார். வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழும்படியாகவே தேவன் நம்மை அழைத்தார். சுகமாய் வாழும்படியாகவே தேவன் அழைத்தார். தேவன் நம்மை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. எதற்காக? நாம் மகிமைப்படுவதற்காகவே தேவன் நம்மை அழைத்தார். தேவன் தகுதி உள்ளவர்களை அழைக்கிறவர் அல்ல, அவர் அழைத்தவரை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறார். தேவன் திறமை உள்ளவர்களை தேவன் அழைக்கவில்லை. தேவன் எவர்களை அழைத்தாரோ அவர்களையே தேவன் பயன்படுத்துகிறவரா இருக்கிறார். ஒருவேளை நம்ம ஜனங்களுடைய பார்வையில தகுதியற்றவர்களா இருக்கலாம், ஒரு தாளந்தும் இல்லாதவர்களா இருக்கலாம். எனக்கு திறமை இருக்குது, எனக்கு தாளந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நாம இருக்கலாம். ஆனா தாளந்துள்ள எந்த நபரையும் தேவன் அழைக்க மாட்டாரு. குறையுள்ள மனுஷனை தான் தேவன் அழைத்து உலகத்திலே பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டு புத்திமான்களையும் அறிவாளிகளையும் ஞானிகளையும் தேவன் வெட்கப்படுத்துகிறவராய் இருக்கிறார். சே ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. உன் ஜனங்கள் 400 வருஷம் எகிப்திலே அடிமைத்தனமா இருப்பார்கள், நான் அவர்களை விடுதலையாக்கி நான் என்ன செய்வேன், இந்த பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசமாகிய கானான் தேசத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லி தேவன் இந்த பிரச்சனையெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தமாக சொல்லி இருந்தார். அப்ப தேவனுடைய திட்டம் என்ன? இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து என்ன செய்யணும், விடுதலையாக்கி கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டம். இப்ப ஆண்டவர் யார அழைக்கிறாரு? எப்ப தீர்மானம் பண்ணிருப்பாரு? ஆண்டவர் மோசேவை எப்ப தீர்மானம் பண்ணாருன்னா, ஆபிரகாமை அழைக்கிறதுக்கு முன்னாடியே, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர்? மோசேவை தீர்மானம் பண்ணிட்டாரு. இந்த மோசே எப்படிப்பட்டவனா இருக்கிறான் பாருங்க, சேதனம் இல்லாதவனா இருக்கிறான். இரண்டாவது,
வாயனா இருக்கிறான், பேச தெரியாதவனா இருக்கிறான். எகிப்தில் கொண்ட அந்த கலைகளை எல்லாம் மோசே மறந்து போனவனா இருந்தான். ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான். ஜனங்களோடு பழக்கம் இல்லாதவனாய், ஜனங்களை நடத்த தெரியாதவனா இருந்தான். என்ன குவாலிட்டி வேணுமோ அத்தனை குவாலிட்டியுமே மோசேக்கு கிடையாது. ஜனங்க யாரை ஏற்றுக்கொள்வாங்க? விருத்த சேதனம் உள்ள ஆளத்தான் இஸ்ரவேல் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா மோசேவுக்கோ விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. அப்போ ஆண்டவர் முதல்ல யாரை தெரிஞ்சிருந்திருக்கணும்? விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஒரு இஸ்ரவேலனை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் மோசே விருத்த சேதனம் இல்லாதவனா இருந்தான். ஜனங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு மனிதனா இருந்தான். இரண்டாவது, இவன் பார்வோனிடத்தில் பேச வேண்டும். பார்வோன் என்பவன் ஒரு ராஜா, ஒரு நாட்டை ஆளுகிறவன், அறிவு உள்ளவன், புத்திமான். அப்போ இவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஆனா மோசேக்கு என்ன தெரியாது? பேச தெரியாது. இவன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்ததுனால, ஆடு மேய்க்கிறது என்ன தெரியும்? அதான் என்ன தெரியும். ஆட்டை மேய்ச்சி ஆட்டுக்கிட்ட பேசி பேசி எப்படி ஆயிடுச்சு அவனுடைய வாயி? மந்த நாக்கு மாதிரி ஆயிடுச்சு. மூணாவது, இவன் ஆடுகளை மாத்திரம் மேய்க்கிறவனா இருந்தானே தவிர இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை. நோ எக்ஸ்பீரியன்ஸ். ஜனங்களை நடத்துவதற்கு மோசே கிட்ட அனுபவம் கிடையாது. அது இஸ்ரவேல் மக்கள் சாதாரணப்பட்ட ஆளு கிடையாது. எப்ப பார்த்தாலும் குறை பேசிக்கிட்டே இருக்கிறவங்க, எப்ப பார்த்தாலும் நொட்ட சொல்லிட்டே இருக்கிறவங்க. அவங்க கிட்ட எல்லாம் வாயை கொடுத்து நம்ம என்ன செய்ய முடியாது? மீள முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, இவள்கிட்ட எல்லாம் வாயை கொடுத்து நம்மளால மீள முடியாது, சும்மா வாயை குத்திட்டு போனவே நமக்கு கொஞ்சம் சமாதானமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி மோசேக்கு ஜனங்களை வழிநடத்தின அனுபவம் அவனுக்கு கிடையாது. எகிப்திலே கற்றுக்கொண்ட அத்தனை கலைகளையும் என்ன செய்தான்? மோசே மறந்து போனான். ஐந்தாவது, தேவன் மேல நம்பிக்கை இல்லாதவனா இருந்தான். அப்ப மோசே தகுதியற்றவனா இருந்தான். பாருங்க, ஆண்டவர் நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்கு தகுதி உள்ள நபரை தேவன் அழைக்கவில்லை. தகுதியற்ற அந்த மோசேவுக்கு ஆண்டவர் அழைப்பதற்கு முன்பாகவே எல்லாத்தையும் என்ன பண்ணினார்? பண்ணி வச்சிருந்தாரு. ஹல்லேலூயா. காடு, ஆண்டவர் மோசே வச்சிருந்தாரு, எல்லாத்தையும் தகுதிப்படுத்தி வச்சிருந்தாரு. இப்ப இவன் என்ன செய்யணும்? இப்ப இவனுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு இவனுக்கு என்ன வேணும்? இப்போ பொறுமை ரொம்ப அவசியமா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் பார்த்தாரு. இஸ்ரவேல் மக்களை என்ன செய்யணும்? பொறுமையோடு கூட அவன் வழி நடத்தி கொண்டு போகணும். பாத்தீங்கன்னா மோசே ஆண்டுகிட்ட ஜெபம் பண்றான், ஆண்டவரே இவர்கள் பாவம் செஞ்சாங்க. ஆண்டவர் சொல்றாரு, மோசே இந்த ஜனங்களை விட்டு விலகி போடு, நான் என்ன செய்ய போறேன்? இந்த ஜனங்களை நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது மோசே எப்படி தெரியுமா ஜெபம் பண்றான்? ஆண்டவரே, நீர் வாக்கு தத்தம் பண்ணி இந்த கானான் தேசத்தை சுதந்தரிக்கும்படியாக நீர் அழைத்து வந்தீரே ஆண்டவரே, நீங்க பிரவேசிக்காம போயிட்டா, இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்துல பிரவேசிக்காம போயிட்டா உங்க நாமம் தூசிக்கப்படுமே ஆண்டவரே. என்னுடைய பேரை வேணா என்ன பண்ணுங்க, ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போடுங்க, ஆனா அவங்க பேரையெல்லாம் என்ன பண்ணாதீங்க, கிறுக்கி போடாதீங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்றான். இந்த இஸ்ரேல் மக்கள் எப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தார்கள்? தண்ணி மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாத்தினார், காடுகளினாலே போஷித்தார், மன்னாவினாலே போஷித்தார். 40 வருஷம் அற்புதமாக அந்த வனாந்தரத்திலே ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்திருந்தாலும் இஸ்ரவேல் மக்கள் என்ன சொல்றாங்க? நாங்க இங்க தண்ணி இல்லாம சாகுறோமே, நாங்க எகிப்து தேசத்துல இருந்தோம்னா நாம கீரையை கொவட்டிக்காயும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறோமே, இந்த வனாந்தரத்துல நாங்க சாகுறோமேன்னு சொல்லி புலம்பக்கூடிய அந்த ஜனங்க மத்தியில தான் மோசே ஊழியம் செஞ்சாரு. ஒரு சாதாரண ஒரு மனுஷன், ஒரு அனுபவம் இல்லாத ஒரு மனுஷன், பொறுமை இல்லாத ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நடத்தி கொண்டு போனா ஒரு 10 பேர்த்த நடத்த முடியல. மோசே 16 லட்சம் ஜனங்களை நடத்தி கொண்டு போகணும். அப்ப என்ன வேணும்? மோசேவுக்கு பொறுமை ரொம்ப அவசியமா இருந்ததுனால ஆண்டவர் 40 வருஷம் என்ன செய்யறாரு? வண்ணாந்திரத்துல ஹல்லேலூயா. மோசேவை ஆண்டவர் 40 வருஷம் தயார்படுத்துகிறார். எதற்கு தயார்படுத்துகிறார்? மோசேவுக்கு பொறுமை வேணும். அவனை நான் பயன்படுத்த போகிறேன், அவனை வல்லமையாய் நான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தீர்மானம் பண்ணினதுனாலே பார்வோனுடைய வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த மோசேவை ஆண்டவர் வனாந்தரத்துல கூட்டிட்டு போய் தனிமைப்படுத்தி அங்க அவனை என்ன பண்றாரு?
உருவாக்குகிறார். God prepared Moses to guide Israel people. தேவன் எவ்வளவு நல்லவரா இருக்காரு பாருங்க. ஒருவேளை மோசே நினைச்சிருக்கலாம், நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேனே, வனாந்தரத்துல வந்து மாட்டிட்டு வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேனே, அறியாத தேசத்திலையும் புரியாத தேசத்திலையும் ஜனங்க என்னுடைய ஜனங்களை எல்லாம் விட்டுட்டு நான் இந்த வனாந்தரத்துல இருக்கிறேனே அப்படின்னு ஒருவேளை நினைச்சிருக்கலாம். கவலை உள்ளவனா இருந்திருக்கலாம், வேதனை உள்ளவனா இருந்திருக்கலாம். மோசே மாதிரி என்ன பண்ணிடாதீங்க, கவலையா மாறிடாதீங்க. உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய சூழ்நிலை ஒரு நாள் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. ஏன் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது? தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதை அழைக்கும் போது கூட, தாவீது ஒரு ராஜாவாக ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் போது தாவீது ஒரு தகுதியற்றவனா இருந்தான், ஒரு இளைஞனா இருந்தான், 16 வயசு மகனாக இருந்தான், ஆடுகளை மேய்க்கக்கூடியவனா இருந்தான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆண்டவரை ஆராதிப்பதுதான். ஆனால் ஆண்டவர் ஏன் ஆடுகளை மேய்க்க வச்சாரு? அவங்க குடும்பத்துக்காரங்க கூட என்ன பண்ணல, அவனை ஒண்ணும் கண்டுக்கல. சாமுவேல் ராஜாக்களை தேர்ந்தெடுக்க வரும்பொழுது அவங்களுடைய தகப்பன் என்ன பண்றாரு, 8 பசங்களை கூட்டிட்டு வந்து நிறுத்துறாரு. தாவீது என்ன பண்ணல, அவர் நினைவு கூறவே இல்ல. ஆண்டவர் ஏன் ஆடுகளை மேய்க்கும்படியாக வனாந்தரத்திலே அவனை அங்க ஆடுகளை மேய்க்க வச்சாருன்னா, அவன் என்ன பண்ணான், சிங்கத்தின் வாய்களை பிளந்தான், கரடியின் வாயை பிளந்தான். ஏன் கரடியின் வாயை பிளந்தான்னா, ஒரு பெரிய ஒரு கோலியாத் என்கிற மனுஷனை அவன் சந்திக்க போகிறான். சிங்கத்தின் வாயை பிளக்க வச்ச தேவன் கோலியாத்தை நிச்சயமாக வீழ்த்த முடியும் என்கிற நம்பிக்கை கொண்டு வர வைப்பதற்காகவே தேவன் என்ன பண்ணாரு, தகுதியற்ற தாவீதை வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்க்க வைத்து பின்பாக என்ன செய்தார், அவனை ராஜாவாக மாற்றினார். இன்னைக்கு பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய எதிர்காலத்தை பார்க்கிறவர் அல்ல, கடந்த காலத்தை பார்க்கிறவர் அல்ல. தேவன் நம்முடைய எதிர்காலத்தை பார்க்கிறவராயிருக்கிறார். தேவன் உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கிறவர் அல்ல. தேவன் அவர் என்ன ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறாரோ அதன் மூலமாக நம்மை காண்கிறவராயிருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க சாதாரணமா இருக்கலாம். Don't look at this situation. இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படி பார்க்காதீங்க. தேவன் உங்களை எப்படி ஆக்கியிருக்கிறாரோ அதை இப்பொழுதே இருந்து என்ன செய்யுங்க, அந்த மாதிரி நோக்குகிறவளா இருங்க. சே ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க தேவன் எனக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார்? God already prepared good things. ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதங்களை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார், எனக்கு நன்மையானவர்களை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். ஆனா இப்ப ஏன் நான் அதுக்குள்ள பிரவேசிக்க முடியல? ஏன் நான் காத்திருக்கிறேன்? ஏன் எனக்கு இன்னும் நடக்காம இருக்கிறது? ஏன் இன்னும் தாமதிக்குது? ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரா? நான் வெக்கப்பட்டு போயிட்டேனா? நான் நிராகரிக்கப்பட்டு விட்டேனா? தேவன் என்னை கஷ்டப்படுத்துவதற்காகவே என்ன இப்படி பண்றாரா? இல்லை பிரியமானவர்களே, உங்களுக்காக தேவன் பல ஆசீர்வாதத்தை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். அதை நீங்கள் பெற்று அனுபவிப்பதற்காக, அதை நீங்க வீணாக்கிட கூடாது என்பதற்காக, சில காரியத்திற்காக தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கார், உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது அவன் வேற ஊழியக்காரர்களை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினார். மறுபடியும் அந்த வசனத்தை படிக்கலாம். இது ஓமை இல்லையா? அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரர்களை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்து ஆயத்தமா இருக்கிறது, என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். கொழுத்த ஜந்துக்கள் அடிக்கப்பட்டிருக்கிறது, கல்யாணத்துக்கு எல்லாமே ஆயத்தமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டாரு, கல்வாரி சிலுவையில எல்லாத்தையுமே ஆயத்தமாக்கினார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆயத்தமாக்கவில்லை, ஆயத்தமாக்கின பின்பாகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா?
நம்மை அழைத்த பின்பாக, நம்மை தெரிந்து கொண்ட பின்பாக எல்லாத்தையும் ஆயத்தமாக்கவில்லை. ஆயத்தமாக்கின பின்பாகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் இல்லையா? மத்தேயு 20ஆம் அதிகாரம் 23வது வசனம், 20-23. அவர்களை நோக்கி என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பரிசத்திலும் இடது பரிசத்திலும் உட்காரும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்ற ஒருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். தேவன் பரலோக ராஜ்யத்தை மாத்திரம் ஆயத்தமாக்கவில்லை, பரலோக ராஜ்யத்தையே தேவன் ஆயத்தமாக்குகிறார் என்று சொன்னால், ஆயத்தமாக்கினார் என்று சொன்னால், இந்த பூமிக்குரிய காரியத்தையும் தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. பூமிக்குரிய காரியத்தையும் தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதே போல இன்னொரு வசனம் படிக்கலாம். மத்தேயு 25, 25, 34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்து நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்றார். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது பிரிப்பேர் ஆக்கப்பட்டது? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே, வானத்தையும் பூமியும் உண்டாக்குறதுக்கு முன்னாடியே தேவனுடைய ராஜ்யம் என்ன செஞ்சார்? ஆண்டவர் ஆயத்தமாக்கினார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல சொல்லுது, 9வது வசனம், எழுதியிருக்கிறபடி 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தமாக்கினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம் ஜெபிப்பதற்கு முன்பாகவே அதை ஆயத்தமாக்கி விட்டார். நமக்கு தேவை வருவதற்கு முன்பாகவே, நமக்கு தேவை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே அவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிந்தவர் மாத்திரமல்ல, தேவைகளுக்கான எல்லா காரியத்தையும் தேவன் நமக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வாட் இஸ் கிறிஸ்டியன் லைஃப்? விசுவாச வாழ்க்கை என்ன? நமக்காக தேவன் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். God is preparing good things for you. தேவன் நமக்கு நல்ல எதிர்காலத்தை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார், சுகத்தை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். இப்பவே என்ன பண்ணாதீங்க, இஸ்ரவேல் மக்கள் மாதிரி என்ன பண்ணாதீங்க, புலம்பாதீங்க. தண்ணீர் இல்லையா? ஐயோ தண்ணி இல்லையே, சாப்பிடுறதுக்கு மாம்சம் இல்லையே, கூட்டிட்டு வந்து என்ன ஏன் இப்படி சாக அடிக்க? நாங்க எகிப்துல நல்லா இருந்திருப்போமே, எகிப்துல வாழ்ந்திருந்தா நல்லா இருந்திருப்போமே. இப்படி சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? விளங்காம போயிட்டாங்க, சொல்லியே பிரவேசிக்காம போயிட்டாங்க. அழைத்தவர் நல்லவர், நன்மைக்காகவே அழைத்திருக்கிறார். நாம் கைவிடுவதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை, கண்ணீர் வடிப்பதற்காக அழைக்கவில்லை, நாம் தேவன் நம்மை அழைக்கவில்லை, நாம் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில நெகட்டிவான சூழ்நிலை வரும் பொழுது, ஆண்டு என்னை கை விட்டுட்டாரு, எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, அவங்க என்ன நிராகரிக்கிறாங்க, நான் நம்பி இருந்த மனுஷங்களாம் என்னை விட்டு போயிட்டாங்க, எனக்கு பண பிரச்சனை வந்துருச்சு, நான் கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேன், எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை, எனக்கே இவ்வளவு தாமதம், எல்லாருக்கும் நன்மை நடக்குது, அவங்களுக்கு நன்மை நடக்குது, இவங்களுக்கு நன்மை நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்க மாட்டேங்குது? பிரியமானவர்களே, எனக்கு ஏன் ஆயத்தமாக்கினதுன்னா வராம இருக்குது, ஆயத்தமாக்கினது வரப்போகுது. ஆனா அதை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த பிரச்சனையின் மூலமாய், இந்த சூழ்நிலையின் மூலமாய் ஆயத்தமாக்கினதை நாம் சுதந்திரிப்பதற்கு தேவன் இது அடையாளமாக நம்முடைய வாழ்க்கையிலே காட்டுகிறார். ஆகவே பிரச்சனை நடக்கும் போது இஸ்ரவேல் மக்கள் மாதிரி என்ன பண்ணாதீங்க, புலம்பாதீங்க. புலம்பி அதை என்ன பண்ணிடாதீங்க, விட்டுடாதீங்க.
ஆயத்தமாக்கினதை பெற்றுக்கொள்ளாம போயிடாதீங்க. ஆயத்தமாக்கினது நிச்சயமாய் வரும். தேவன் நிச்சயமாய் உங்களை பயன்படுத்துவார். தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களை பயன்படுத்துவது தேவனுடைய சித்தம். நீங்கள் எழுப்பி பிரகாசிப்பது தேவனுடைய சித்தம். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை ஆயத்தமாக்குறார். எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி கானான் தேசத்தை கானானியர்கள் மூலமாக, பெலிஸ்தர்கள் மூலமாக ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு? பாலும் தேனும் ஓடுற தேசத்தை ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டாரு. ஆனா இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணல? இன்னும் ஆகவே இல்லை. இன்னும் பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு விசுவாசம் இல்லாம, நம்பிக்கை இல்லாம, தேவனை விசுவாசிக்காதவர்களாகவும், சுயநிதியில வாழ்கிறவர்களாகவும், அகந்தை உள்ளவர்களாகவும் இருந்தாங்க. அப்ப ஆண்டவர்கள் என்ன பண்றாரு? ரிஃபைன் பண்றாரு, ப்ரூனிங் பண்றாரு. 40 வருஷம் அவங்களை ட்ரெயின் பண்றாரு விசுவாசத்துக்குள்ள வரும்படியாக. பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரத்துல சுதந்திரிக்கலாமா? எகிப்துல இருந்து கானான் தேசத்துக்கு போறதுக்கு ஜஸ்ட் 3 மணி நேரம் தான் டிராவலிங். அதுவும் ஆண்டவர் நேரு வழியே நடத்தலையா? எது வழியே நடத்துறாரு? வனாந்தரத்துல. ஏன் ஆண்டவர் நேரு வழியே நடத்தி கொண்டு போயிருந்திருக்கலாமே. ஒருவேளை மோசையை கேட்கலாம், இஸ்ரவேல் மக்கள் கேட்கலாம், நீங்க கூட கேட்கலாம், ஏன் ஆண்டவர் நேரு வழியை நடத்தாம வனாந்தரத்துல நடத்தி கொண்டு போனாரு? ஆண்டவர் வனாந்தரத்துல நடத்துவது பிரியம் அல்ல, நேர்வழியில நடத்துவதுதான் தேவனுக்கு பிரியம். ஆனா ஏன் நேர்வழியில நடத்தலன்னா, இஸ்ரவேல் மக்கள் மனம் மாதிரி திரும்ப என்ன பண்ணிடுவாங்க? இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள, எகிப்துக்குள்ள பிரவேசிச்சிருவாங்க. அதனால அவங்க எகிப்துக்குள்ள பிரவேசிக்க கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் வனாந்தரத்தின் வழியா என்ன பண்றாரு? நடத்தி கொண்டு போறாரு. சில நேரத்துல இந்த விசுவாச வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சில நேரத்துல அக்கறைக்கும் சேராம இக்கரைக்கும் சேராம நடுத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியும். ஏன் அப்படி ஆயிருக்குதுன்னா, நீங்க இந்த விசுவாச வாழ்க்கையிலிருந்து திரும்ப நீங்க மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ள போகக்கூடாது என்பதற்காக தேவன் என்ன பண்றாரு? இப்படி நம்மள என்ன செய்யறாருன்னா ட்ரைன் பண்றாரு. God training us. Hallelujah. பிரச்சனை எப்படி பாக்குறீங்க பிரியமானவர்களே? பிரச்சனையா பாக்குறீங்களா, அல்லது இது ஒரு ஆயுதமாய் நீங்கள் பார்க்கிறீர்களா? ஹல்லேலூயா. குயவன் ஒரே களிமணினாலே, அதே களிமணினாலே கனமான பாத்திரமாகவும் கனவீனமான பாத்திரமாகவும் உருவாக்குவதற்கு அவனுக்கு அதிகாரம் உண்டு இல்லையா? அந்த களிமண்ணை எடுத்து பிசைஞ்சு பானை செஞ்சு சுட்டு அப்புறமா வைப்பாங்க. கோல்டு தயாரிக்கும் போது மண்ணுல இருந்து செலுத்தி எடுக்கும் பொழுது கல்லு மண்ணுல தான் அந்த கோல்டு இருக்கும். எடுக்கும் போது பாத்தீங்கன்னா கட்டக்கரையர்னு இருக்கும், மண்ணெல்லாம் கலந்துருக்கும். அது கோல்டா மாறணும் அப்படின்னா நெருப்புனால போட்டு சுட்டு அடிச்சாதான் அது என்னாகும்? அது கிட்ட இருக்கக்கூடிய அந்த கல்லு மண்ணெல்லாம் விலகி போனாதான் என்ன செய்ய முடியும்? கோல்டா ஜொலிக்க முடியும். சே ஹல்லேலூயா. நான் கோல்டா ஜொலிக்கணும், ஆனா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவ சுபாவம் என்ன ஆகாது? விலகி போகாது. பிரியமானவர்களே, தேவன் யாரையெல்லாம் ப்ரிப்பேர் பண்றாரு தெரியுமா? எல்லாருக்குமே தேவன் ஆயத்தமாக்கினார். ஆயத்தமாக்காம யாரையுமே அழைக்கல ஆண்டவர். சபையில உட்கார்ந்துட்டு இருக்கிற எல்லா மனுஷங்களுக்குமே ஆண்டவர் ஆயத்தமாக்கி நன்மையான காரியங்களை ஆயத்தமாக்கின பின்பாக தான் தேவன் அழைத்தார். ஆனால் இந்த விசுவாச வாழ்க்கையில வாழும் பொழுது சில நேரத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம்? அறிவில்லாம நம்ம இருக்கிறோம். புத்தி இல்லாம இருக்கும்போது தேவன் நம்மளை ப்ரிப்பேர் பண்றாரு. பாவத்துல வாழும் போது, தவறான பாவ சுபாவத்துல நம்ம மாட்டிக்கும் போது, ஒரு விசுவாசம் இல்லாத போது தேவன் நம்மளை ப்ரிப்பேர் பண்றாரு. தேவனை தேடாத இருதயம் உலகெல்லாம் நம்ம இருக்கும்போது தேவன் நம்மளை ப்ரிப்பேர் பண்றாரு. நம்ம மந்தமான சூழ்நிலையில, மந்தமான மனசு இருக்கும்போது, அறியாமையில நம்ம எழுந்திருக்கும் போது, இந்த அறியாமை விலக்கி போடுவதற்காக தேவன் நம்மளை ப்ரிப்பேர் பண்றாரு. செப வாழ்க்கை இல்லாத போது, வேத அறிவு இல்லாத போது, வேத அறிவை கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மை ப்ரிப்பேர் பண்றாரு. ஹல்லேலூயா.
தேவன் நம்மளை ப்ரிப்பேர் பண்றது நல்லதா தப்பா? சொல்லுங்க. டீச்சரு ஸ்டூடெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ற மாதிரி டீச்சர் ஸ்டூடெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணலாம்னா எக்ஸாம்ல என்ன பண்ணிடுவாங்க? ஃபெயில் ஆயிடுவாங்க. டாக்டர் பேஷண்ட்டை ப்ரிப்பேர் பண்ற மாதிரி தேவன் நம்மள என்ன செய்யறாரு? நம்மை ப்ரிப்பேர் பண்ணுகிறார். தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார், நம்மை தயார்படுத்துகிறார். சே ஹல்லேலூயா. தேவன் நம்மை தயார்படுத்துகிறார், தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஆகவே இந்த ப்ரிப்பரேஷனா பாருங்க. இனிமே பிரச்சனையை என்ன செய்யாதீங்க? பிரச்சனையா பார்க்காதீங்க. ஏனெனில் உங்களுடைய பார்வையை பிசாசு பயன்படுத்த முடியும், தேவனும் பயன்படுத்த முடியும். ஒருவேளை நீங்க பிரச்சனையா நீங்க பார்க்கும்போது, நீங்க புலம்புகளா இருக்கும் பொழுது, பிசாசு இதை என்ன பண்ணி விடுகிறான்? அட்வான்டேஜா எடுத்துக்கொள்கிறான். இன்னும் அதிகமான கவலைகளை உங்கள் இருதயத்திலே கொண்டு வருகிறான், இன்னும் அதிகமான ஏக்கங்களை உங்கள் இருதயத்திலே கொண்டு வருகிறான், இன்னும் அதிகமான விரக்தியை உங்கள் இடத்துல என்ன பண்ணுகிறான்? கொண்டு வருகிறான். அப்ப என்ன ஆயிடும்? உங்களுடைய கண்கள் குருட்டாயிரும். பிசாசு என்ன பண்ணிடுவான்? இதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாத அளவுக்கு பிசாசு என்ன பண்ணிடுறான்? உங்களுடைய கண்களை குருட்டாட்டம் பண்ணிடுறான். அதனால்தான் நீங்க என்ன பண்ண முடியல? பெற்றுக்கொள்ள முடியல. ஆனால் இதுவே நீங்கள் பிரச்சனையில் மத்தியில இருந்தாலும், நெகட்டிவான சூழ்நிலையில் இருந்தாலும், பிரச்சனையா பார்க்காம இது தேவன் அனுப்பி என்ன பண்றாரு? ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், இன்னும் அதிகமான அபிஷேகத்தை தேவன் உங்களுடைய உள்ளத்திலே ஊற்றுவார், இன்னும் அதிகமான கிருபைகளை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். சீக்கிரமாகவே தேவன் ஆயத்தமாக்கின ஆசீர்வாதத்துக்குள்ளாக நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க அப்படி பார்க்கலன்னு வைங்களேன். இஸ்ரவேல் மக்கள் பார்க்கல. யோசேப்புக்கு தெரியுமா நான் ஒரு பிரைம் மினிஸ்டரா மாற போறேன் அப்படின்னு? யோசேப்புக்கு தெரியுமா? யோசேப்புக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும். அதனால்தான் யோசேப்பு சின்ன வயசுல இருக்கும்போது ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுக்குறாரு. நிலாவும் சூரியனும் 11 நட்சத்திரமும் வந்து வணங்குற மாதிரி இதையெல்லாம் கொண்டு போய் என்ன பண்றான்? யோசேப்பு 11 அண்ணனுங்கள்ட்டையும் அப்பா அம்மா கிட்ட எல்லாம் காட்டுறாங்க. உடனே 11 அண்ணன்களை, ஏன்டா நாங்க உன்னை வந்து வணங்க போறோமா, நாங்க உங்களை கும்பிட போறோமா அப்படின்னு என்ன செய்யறாங்க? நிராகரிச்சாங்க. சொந்த அண்ணனுங்களே தம்பியை கொலை பண்றதுக்கு திட்டமிட்டாங்க. சொந்த குடும்பமே என்ன பண்ணினது? யோசேப்பை நிராகரித்தது. எகிப்து தேசத்திலே அடிமையாக விற்றார்கள். அங்க அடிமை அந்த எகிப்து தேசத்துல போய் அவன் வேலை செய்யும் போது போத்திப்பா மனைவியினால் என்ன செய்யப்பட்டான்? தவறான பழி செலுத்தி, பொய்யான பழி செலுத்தி அவன் ஜெயிலு கைதியாக மாறினான். யோசேப்பை ஏன் ஆண்டவர் ஜெயிலு கைதியா மாறினார்னா, இதெல்லாமே அவன் ராஜாவாக மாறுவதற்கான பிரிபரேஷன். ஹல்லேலூயா. ஒருவேளை யோசேப்பு இந்த பிரச்சனைகள் எல்லாம் பிரச்சனையா பார்த்திருந்தானா அவன் ராஜாவா மாறி இருக்க முடியுமா? யோசேப்பு நிச்சயமா ராஜாவா மாறி இருக்க முடியாது. ஆனா யோசேப்பு என்ன பண்றான்? ஆண்டவர் என்னை ப்ரிப்பேர் பண்றார். அண்ணனுங்க கைவிடும் பொழுது, அண்ணனுங்க கொலை செய்ய வரும் பொழுது ஆண்டவர் என்னை ப்ரிப்பேர் பண்ணுகிறார். இந்த தேவன் எனக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், தேவன் எனக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார், நிச்சயமாகவே அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி யோசேப்பு விசுவாசித்தபடியினாலே அவன் என்ன பண்றான்? அந்த நிராகரிப்பை ஏற்றுக்கொண்டான், தவறான பழி சொல்ல ஏற்றுக்கொண்டான். அதெல்லாம் என்ன ஆண்டவர் என்ன பண்றாரு? என்னை ப்ரிப்பேர் பண்ணுகிறார். ஜெயிலுக்கு போகும்போது கூட அவன் என்ன பண்ணான்? காட் என்னை ப்ரிப்பேர் பண்றாருன்னு சொல்லி அவன் தேவன் ஆயத்தமாக்கிறதின் மேல் நம்பிக்கையா இருந்தான். பிரியமானவர்களே, ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையின் மேல் நம்பிக்கையா இருக்காதீர்கள், பிரச்சனையின் மேல் நம்பிக்கையா இருக்காதீர்கள். இது ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தமாக்கினது அல்ல. பிரச்சனை உங்களுக்காக ஆயத்தமாக்கினது அல்ல. உங்களுடைய கடன் பிரச்சனை தேவன் ஆயத்தமாக்கினது அல்ல. தேவன் எதை ஆயத்தமாக்கினார்? நன்மையானதை தேவன் உங்களுக்கு ஆயத்தமாக்கினார். அப்ப யோசேப்பு என்ன பண்றான்? ரொம்ப பொறுமையா காத்திருந்தான். நமக்கு எனக்கு என்ன, உங்களுக்கு எனக்கு என்ன வேணும்? பொறுமை ரொம்ப வேணும்.
வேதாகமம் சொல்லுகிறது, எபிரேயர் 6ஆம் அதிகாரம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் அசதியா இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரிக்கிறவர்களை பின்பற்றுகளாயிருங்கள். நம்மளாம் யாருன்னா சுதந்திரிக்கிறவர்கள், தேவன் ஆயத்தமாக்கினதை சுதந்திரிக்கிறவர்கள். இப்ப ப்ராப்ளம் வரும்பொழுது என்ன பண்ணணும்? வாயை மூடிக்கிட்டு ஒன்னும் நெகட்டிவா பேசாம நீங்க தேவ சமூகத்துல எப்படி இருக்கணும்? ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் ஆயத்தமாக்கிறதை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் என்ன பண்றீங்க? என்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. நான் நிச்சயமா நீ ஆயத்தமாக்கிறதை நான் இழந்து போகவே மாட்டேன். எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தோல்வி வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்தாலும் சரி, இது எனக்கு தீமைக்கு வரல, எனக்கு நன்மைக்காகவே வந்திருக்கிறது. இந்த தீமையின் மூலமாக எனக்கு மிகப்பெரிய நன்மை நீர் காட்டுகிறவராய் இருக்கிறீர் என்று சொல்லி நாம் என்ன செய்யணும்? தேவ சமூகத்திலே பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இல்ல அவசர கொடுக்க மாதிரி. ஆபிரகாமுக்கு என்ன பண்ணாருன்னா வாக்குத்தத்தம் பண்ணாரு, நிச்சயமா உனக்கு என்ன பண்ணுவேன், குழந்தைய கொடுப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணாரு. ஆனா இந்த சாராளுக்கு என்னது? அவசரம், பொறுமை இல்ல. சரி, எனக்கு தான் பிறகுல, சரி இன்னொரு பொம்பளையாவது என்ன பண்ணிடலாம், கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஆகார கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆகாருக்கு குழந்தை பிறந்த பின்னாடி தான் இவளுக்கு என்ன ஆகுதுன்னா கோவம் வருது, எரிச்சல் உண்டாகுது. அப்ப நான் வெக்கப்பட்டு போயிட்டேனான்னு சொல்லி என்ன ஆகுதுங்க, அப்பதான் அறிவு உண்டாகுது. ஆகாருக்கு என்ன இல்ல? பொறுமை இல்ல. சரி, ஆகாரம் பாரு, சாரலுக்கு பொறுமை. ஒருவேளை ஆகார் கல்யாணமாகாம இருந்திருந்தா இன்னைக்கு என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? முஸ்லீம் வந்திருக்க மாட்டாங்க. ஆபிரகாமுக்கு பொறுமை இல்லாதனாலதான், சாரலுக்கு பொறுமை இல்லாதனாலதான் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு துன்மார்க்கமான சந்ததி என்ன பண்ணிட்டான்? ஆபிரகாம ஏற்படுத்தி வைத்து விட்டான். சில நேரத்துல நாமளும் என்ன பண்றோம்? பொறுமை இல்லாததுனால நாமளும் லைஃப்ல என்ன பண்ணிடுறோம்? தவறான முடிவுக்குள்ளாக நாம் வந்து விடுகிறோம். நமக்கு ஒரு நிச்சயம் தேவை, ஒரு தைரியம் நமக்கு தேவை, நம்பிக்கை தேவை, விசுவாசம் தேவை. எதன் மேல விசுவாசம் தேவை? தேவன் உங்களுக்கு ஆயத்தமாக்கினவைகளின் மேல உறுதியான மனது உங்களுக்கு நிச்சயமா வேணும். உறுதியான விசுவாசம் உங்களுக்கு வேணும். உறுதியான நம்பிக்கை உங்களுக்கு வேணும். ஆண்டு ஒரு நாள் கைவிட மாட்டாரு. ஐயோ பிரச்சனை வந்துருச்சு, என்ன ஆண்டு கை விட்டுட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, கை விடலைங்க ஆண்டவர். அவருக்கு கைவிட தெரியாது. ஒருவரையும் கைவிட தெரியாத தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப சாராள் மாதிரி நாம் அவசரப்படலாமா? அவசரப்படக்கூடாது. எப்பொழுது நாம் பொறுமையா இருக்க வேண்டும். பொறுமையானது பூரண கிரியைகளை செய்யும் வரைக்கும் நாம் என்ன செய்யணும்? பொறுமையா இருக்க வேண்டும். நம்பிக்கை உள்ளவர்களா இருக்க வேண்டும். விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆகையினால இன்னைக்கு இந்த பிரச்சனைகளை பார்த்து நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது? புலம்ப கூடாது. அப்புறம் என்ன பண்ணக்கூடாது? கண்ணீர் வடிக்க கூடாது, கவலைப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. நீங்க சொல்லி புலம்பி புலம்பி அழுவீங்களா? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு உபத்திரம் வருது? ஆண்டவரே, என்னை ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க? என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே. ஆண்டவர் உங்களை கைவிடல பிரியமானவர்களே. ஒருவேளை நீங்க அந்த பாவத்தை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த பாவத்தை கைவிட்டுட்டு வெளியே வாங்க. அறியாமையில் இருந்தீங்கன்னா அறியாமையிலிருந்து வெளியே வாங்க. அறிவில்லைன்னா அந்த அறிவில்லாமையில் இருக்கிற காரியத்திலிருந்து வெளியே வாங்க. காட் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் திரும்ப 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 இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு அதே பாவத்தை திரும்ப திரும்ப என்ன பண்ணாங்க? செய்து கொண்டே இருந்தாங்க. பிரியமானவர்களே, ஒரு காரியத்துக்குள்ள நீங்க பிரவேசிப்பதற்கு முன்பாக எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் சரி, தேவன் அவனை ப்ரிப்பேர் பண்ணாம என்ன செய்ய மாட்டாரு? ஆண்டவர் அவனை அதுக்குள்ள பிரவேசிக்க
செய்ய மாட்டாரு. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்ட என்ன பண்ணலாம்? யோசேப்பு கதையை சொல்லலாம். யோசேப்பு ஜெயில உருவாக்கப்பட்டான், தனிமைப்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டான். மோசே வனாந்தரத்திலே 40 வருஷம் தனிமைப்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டான். கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் 40 வருஷம் வனாந்தரத்திலே வழி நடத்தி அப்புறமா என்ன பண்ணினார்? கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் கிருபை செய்தார். தாவீதை ஆண்டவர் ராஜாவாக மாற்றுவதற்கு முன்பாக அவனை ஆடு மேய்க்கிறவனாய், இல்லையா, அவனை யாருமே கண்டுக்காத மாதிரி ஆண்டவர் அவனை கொண்டு போய் பயன்படுத்தினார். சோ இதெல்லாம் தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கான அடையாளம். தேவன் நம் மேல திட்டத்தையும் தீர்மானத்தையும் தரிசனங்களையும் ஆண்டவர் வைத்துதான் தேவன் நம்மை அழைத்தார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நாம் முன் குறிக்கப்பட்டவர்களாய், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நாம் அழைக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் உங்களை அழைத்தது உண்மையானால், தேவன் உங்களை தெரிந்து கொண்டது உண்மையானால், நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு வந்த சூழ்நிலைகள், பிரச்சனைகள், உங்களுடைய அவமானம், நிராகரிப்பு எல்லாம் அவமானமோ பிரச்சனையோ அல்ல. தேவன் உங்களை உருவாக்குவதற்காகவே இதையெல்லாம் என்ன பண்ணினார்? நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் என்ன செய்யப்பட்டு இருக்கிறோம்? தயார்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம், தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆபிரகாம் மாதிரியான விசுவாசம் நமக்கு வேணும். ஆபிரகாம் எப்பொழுது விசுவாசமா இருந்தான் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ரோமர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் பாருங்க, 18வது வசனத்திலிருந்து படிக்கலாம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனும் அதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனா இருந்த போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரலுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். ஹல்லேலூயா. இங்க ஆபிரகாமுக்கு இருந்து கத்துக்கொள்கிற காரியம் என்ன தெரியுமா? ஆபிரகாமுக்கு தாமதித்தாலும் அவன் அந்த சூழ்நிலைகளை எண்ணாமல் இருந்தான். 4வது அதிகாரம் 19வது வசனம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதெல்லாம் உள்ளவனாய் இருந்த போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் என்ன பண்ணா? எண்ணாதிருந்தான். பிரச்சனைகளை அவன் நோக்கி பார்க்கவில்லை, பிரச்சனைகளை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரச்சனைகள் அவனுக்கு இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு என்ன பண்ணல, தெரியல. நான் ப்ராப்ளத்துல தான் இருக்கேன், என் சரீரம் செத்து போயிடுச்சு, எப்படி குழந்தை பிறக்க போகுது, எப்படி நான் ஆஸ்வதிக்கப்பட போறேன் அப்படின்னு என்ன பண்ணலாம்? என்னாது இருந்தான், பலவீனத்தை என்னாது இருந்தான். என்ன அவனுக்கு என்ன தெரிஞ்சுச்சுன்னா, வாக்கு தத்தம் உண்மை உள்ளவர், வாக்கு தத்தம் பண்ணினவர், அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி முழு நம்பிக்கையாக முழுசா நம்பி விசுவாசத்துல என்ன பண்றான்? வல்லவனாய் மாறுகிறான். அப்ப இன்னைக்கு நாமளும் என்ன பண்ணணும்? What I believe, I have no problem in this earth. எனக்கு பிரச்சனையே இந்த உலகத்துல முதல்ல இல்ல. I have no problem. எனக்கு கஷ்டமான வாழ்க்கை இந்த உலகத்துல எனக்கு இல்ல. எனக்கு என்னதான் இருக்குது? தேவன் எனக்காக எனக்கு வாக்கு தத்தம் பண்ணின வசனத்தை, வாக்கு தத்தம் பண்ணினதை, ஆயத்தமாக்கினதை எனக்கு தர அவர் வல்லவராய்
இருக்கிறார் என்பது மாத்திரம்தான் நமக்கு தெரியணுமே தவிர மத்த எதுவுமே நம்முடைய கண்களுக்கு என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. விசுவாசமா இருக்கிறீங்களா, அவிசுவாசமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா, அவிசுவாசிக்கிறீங்களா? நடக்குமா, நடக்காதா? ஒரு பிரச்சனையாவே வருது. பிரச்சனையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் இனிமே ஆசீர்வாதத்துக்குள்ளாக வாழுவீர்கள். இன்னைக்கு நான் சொல்லுகிற இந்த மெசேஜை விசுவாசிச்சீங்கன்னா உங்களுடைய பார்வை மாறும், உங்களுடைய இருதயத்துக்கு சந்தோஷம் உண்டாகும், உங்களுடைய முகத்துக்கு ஒரு பொலிவு உண்டாகும், நல்ல எதிர்காலம் உங்களுக்கு உண்டாகும், நல்ல நம்பிக்கை உண்டாகும். பிரச்சனையை நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, ஒரு நாளும் பிரச்சனையாகவே நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. சரியா? நம்ம ஆண்டவர் நல்லவர், நமக்கு நன்மையாதனை மாத்திரம்தான் தேவன் தருவார். எவர்களிடத்திலே தேவன் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. எவர்களை அழைத்தாரோ, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கினார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவரை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆகவே எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், தேவன் என்னை மகிமைப்படுத்த போகிறார், தேவன் உங்களை மகிமைப்படுத்த போகிறார். எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், தேவன் ஆயத்தமாக்கினதை அதை சுதந்திரிக்க தேவன் உங்களுக்கும் எனக்கு கிருபை செய்வார். இன்னைக்கு இருக்கிறது உண்மை அல்ல, தேவன் ஆயத்தமாக்கினதுதான் சத்தியமா இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை உண்மை அல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்மை அல்ல, தேவனுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம் தான் உண்மையா இருக்கிறது. அதை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். ஆபிரகாம் எப்படி தன்னுடைய சூழ்நிலைகளை எண்ணாதிருந்தானோ, தன்னுடைய பிரச்சனைகளை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தானோ, அது போல இன்றைக்கும் நாம் என்ன செய்யக்கூடாது, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நாம் பார்க்க கூடாது. தேவன் நமக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற நன்மையான ஆசீர்வாதங்களை நாம் நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்பயுமே நம்ம சொல்லணும், காலைல தூங்கி முழிச்சு சொல்லணும், நன்மையான எந்த ஈவம், பூரணமான எந்த வருமம் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி எனக்கு வருகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை பின்தொடரும். தேவனின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. தேவன் என்னை ஒரு நாளும் கைவிடுவதும் இல்லை, ஒரு நாளும் என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லி விசுவாசமான வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். புலம்புகிறவர்களாய் நாம் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நீங்கள் புலம்புகிற ஒரு மனுஷனாகவும் கவலைப்படுற மனுஷனாகவும் இல்லையா, நெகட்டிவாக பேசுற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா, நிச்சயமா சொல்றேன், தேவன் உங்க கண்ணு முன்னாடி ஆயத்தமாக்கிறதை கண்ணு முன்னாடி வச்சாலும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, அதை சுதந்திரிக்கவே, அதுக்குள்ளாக பிரவேசிக்கவே நீங்கள் போறது இல்லை. மரணமும் ஜீவனும் எங்க இருக்குது, நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஜீவனை பேசுனீங்கன்னா ஜீவன் உண்டாகும், மரணத்தை பேசுனீங்கன்னா மரணம் உண்டாகும். ஜீவனை பேசுங்க, மரணத்தை ஒரு நாளும் பேசாதீங்க, ஒரு நாளும் புலம்பாதீங்க. யாருக்கிட்டையுமே உங்க பிரச்சனையை சொல்லி புலம்பாதீங்க. ஹல்லேலூயா. இப்ப நமக்கு மாங்காய் வேணும், மாங்கொட்டையை விதைச்சா மாங்காய் வரும், தேங்காய் விதைச்சா தென்னை மரம் வரும். நான் மாங்கொட்டையை விதைச்சிட்டு பலாப்பழத்தை எதிர்பார்த்தா வருமா? வராது. நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே என்னை சுகமாக்கும், என்னை ஆசீர்வதியும், என் பிள்ளைங்களுக்கு நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள கவலைப்படுறீங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது, எனக்கு மட்டும் தான் இப்படி ஆகுதா, நான் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேனே, யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, யாரும் என்ன நேசிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி மனசுல கவலைப்படுறீங்க. அப்புறம் வாயினால புலம்புறீங்க, மற்றவங்கள்ட்ட சொல்லி புலம்புறீங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு. சில பேர்லாம் இருக்கிறாங்க, வாயில நல்ல வார்த்தையே வராது. நல்லா இருக்கிறேங்க, ஆசீர்வாதமா இருக்கிறேங்க, எனக்கு எல்லாமே பூரணமா இருக்குதுங்க, ஒரு பிரச்சனை இல்லைங்க, என் கணவர் என்ன நல்லா வச்சிருக்காருங்க, என் மனைவி நல்லா என்ன நல்லா பாத்துக்கிறாங்க, என் குடும்பம் நல்லா இருக்குதுங்க, என் பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு நல்ல வார்த்தையை பேச மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் புலம்பிட்டே இருப்பாங்க. நல்லது நடந்து செய்வாங்க, புலம்பிட்டு இருப்பாங்க.
என் வீட்டுக்காரங்க சாரி வாங்கி கொடுத்தாருங்க. சாரியோட விலை நான் 3000 ரூபாங்க. ஆனா எனக்கு எப்பயுமே ப்ளூ கலர் தாங்க பிடிக்கும். எனக்கு மஞ்சள் கலர் சாரி வாங்கி கொடுத்துருக்காருங்க. என்னத்தான் சாரி வாங்கி கொடுத்துருக்காரு. புருஷன் கஷ்டப்பட்டு 3000 ரூபாய்க்கு சாரி வாங்கி கொடுத்துருக்காரு. பொண்டாட்டி என்ன சொல்லுது? எனக்கு பிடிச்ச சாரி வாங்கி தருவாங்கன்னு பார்த்தா மஞ்சள் கலர் சாரி வாங்கி கொடுத்துருக்கலாம். இந்த ஆளு இடத்த சாரி வாங்கிட்டு வந்துடுறா, நீயே கட்டிக்கோ, நான்லாம் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றது. ஸ்கூல்ல போய் பிள்ளைங்களை சேர்த்து விட்டா 1 லட்ச ரூபா ஃபீஸ். என் மாமா பையன் 2 லட்ச ரூபா ஃபீஸ்ல போய் ஸ்கூல் சேர்த்திருக்கிறான். இவன் கையிலாக்காதான் 1 லட்ச ரூபா ஃபீஸ்ல போய் சேர்த்திருக்கிறான். எங்க கௌரவம் என்ன ஆகுது? நான் ஸ்கூல்ல என் பிள்ளை சாதாரண ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்குது. என் பிள்ளை பெரிய ஸ்கூல்ல படிக்கணும்னு பார்த்தா என் பிள்ளை சாதாரண ஸ்கூல்ல படிக்குது. நன்மை நடந்தாலும் என்ன பண்றாங்க? இப்படி புலம்புகிற மனுஷனா இருக்கிறாங்க. அவங்க நன்மையான ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? புலம்புகிற மனுஷனா இருந்தீங்கன்னா எப்பயுமே நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? நன்மையான ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்கவே மாட்டீங்க. தீமை நடந்தாலும் சூழ்நிலைகள் நெகட்டிவா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். நான் இந்த பூமியில ஆசீர்வாதமா இருப்பேன். இந்த பூமியில நான் வாழ்ந்து சுகமா இருப்பேன். நீர்ப்பாத்திர தோட்டத்தை போலவும் மற்ற போலவும் தேவனை வைத்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிற மனுஷனா இருக்க வேண்டும். தேவன் அவனிடத்துலதான் பிரியப்படுகிறார். புலம்புகிற மனுஷங்கிட்ட, கவலைப்படுற மனுஷங்கிட்ட ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? பிரியப்படவே ஹல்லேலூயா. ஏங்க நீங்களே சொல்லுங்க, நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க குடியிருக்கிற வீட்டு பக்கத்துல உங்க சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்து புலம்புனா உங்களுக்கு மனசு எப்படி இருக்குதுங்க? அவங்க புலம்புல கேட்டீங்கன்னா என்ன பண்ணு? எப்படி இருக்கு? கோவம் வரும். இல்லைன்னா நம்ம மனசு ட்ரையான மாதிரி இருக்கும். நமக்கு கவலை புள்ள பூந்த மாதிரி இருக்கும். ஒரு ஆளு பிரச்சனையை கேட்கும் போது நமக்கு அப்படியாது. நான் போற வீட்டுல முக்காவாசி வீட்லயுமே என்ன பண்றாங்க? இப்படி சொல்லி புலம்புகளா தான் இருக்கிறாங்க. அது இல்ல, இது இல்ல, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இப்படி புலம்புகிற மனுஷனா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லைன்னு சொல்லி புலம்புல ஆளுகிறாங்க. ஏங்க நான் இந்த கார் எதிர்பார்த்தங்க, ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு? இந்த கார் வாங்கி கொடுத்துட்டாருங்க. நான் BMW கார் எதிர்பார்த்தாங்க, இவர் இன்னோவா கார் வாங்கி கொடுத்துட்டாருங்க. இப்படியும் புலம்புறாலும் இருக்கிறாங்க. சரியா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நன்மைக்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் ஆயத்தமாக்குற சுதந்திரத்துக்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். நம்மளை யாருன்னா சுதந்திரிக்கிறவர். ஆகவே சுதந்திரிக்கிறவர்களாகிய நாம் பிரச்சனையா பார்க்க கூடாது. பிரச்சனைகளை ஒரு ஆயுதமாக, தேவன் நம்மை உருவாக்குகிற ஆயுதமாக நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய பார்வைகளை மாற்ற வேண்டும். நாம் புலம்புகளா இருக்கக்கூடாது. நன்மையான வார்த்தைகளை பேசுகளா இருக்க வேண்டும். விசுவாசமான வார்த்தைகளை பேசுகளா இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் இருந்தால், இந்த மாதிரி உங்களுடைய பார்வை இருந்தால், நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், உங்களுடைய இருதயத்துல சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். சீக்கிரமாய் தேவன் ஆயத்தமாக்கிடுத நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சுதந்திரித்து கொள்ளுவீர்கள். ஆகவே இந்த 8 பாயிண்ட் சொன்ன இல்லையா? வில்டர்னஸ் ப்ரிப்பரேஷன், ப்ரூனிங் ப்ரிப்பரேஷன், ரிஃபைனிங் ப்ரிப்பரேஷன், க்ளோஸ் டோர் ப்ரிப்பரேஷன், வெயிட்டிங் ப்ரிப்பரேஷன், இப்படி ஒரு 8 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பாயிண்டையும் நான் என்ன பண்ண போறேன்? 8 வாரம் பிரசங்கம் பண்ண போறேன். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி பவர்ஃபுல் டீச்சிங். ஒரு மிகுந்த சத்தியத்தை நாம் என்ன செய்ய போறோம்? கற்றுக்க போறோம். ஸோ தவறாம ஞாயிற்றுக்கிழமை வாங்க. தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்து இருப்போம். நம்ம முடிச்சிடலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இனிமே நான் பிரச்சனைய ஒரு நாளும் பிரச்சனையா பார்க்க போறது இல்ல. முதல்ல எனக்கு பிரச்சனையே இல்லை ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோமா? எனக்கு பிரச்சனையே இல்லை ஆண்டவரே. எனக்கு நன்மையானதை மாத்திரமே தந்திருக்கிறீர் ஆண்டவரே. எனக்கு ஆஸ்வாதமான வாழ்க்கையை மாத்திரமே தந்திருக்கிறீர் கர்த்தாவே. எனக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆஸ்வாதத்தையும் எனக்கு தந்திருக்கிறீர். என்னை சுற்றிலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆண்டவரே. என்னை யாரு கைவிட்டாலும் கைவிடாமல் போனாலும், யார் என்னை நேசிச்சாலும் நேசிக்காம போனாலும், யார் என்னை நிராகரித்தாலும் நிராகரிக்காமல் நீர் என்னை நேசிக்கிறீர், அது மாத்திரம் போதும். நீர் என்னை ஒரு நாளும் கைவிடாமல் இருக்கிறீர், அதன் மாத்திரம் ஆண்டவரே. தேவனே, நீர் எனக்கு நன்மை செய்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம்.
நன்மையான ஈவுகளை நீர் தந்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலையை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, என்னுடைய எண்ணத்தை நீர் மாத்துகிறதுக்காக நன்றி. தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளுடைய அனைவரோடு தங்கியிருப்பதாக. ஆமென்.